வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கிற ஒரு விண்வெளியிலிருந்து வந்த ஏலியன் ஸ்பைடர்மேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய பேர் தான் வெனம். இந்த படத்தை ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த படத்துடைய ஹைலைட்ஸ் அப்படின்னா படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் தாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, உங்களில் யாருக்காவது ஸ்பைடர்மேன் மாதிரியே பவர் கிடைச்சதுனாலும் இல்லை வேறு ஏதாவது சூப்பர் பவர் கிடைச்சதுனாலும் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கமெண்டாக போட்டு விடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸில் ஒரு ராக்கெட் வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த ராக்கெட்ல திடீர்னு ஒரு கோளாறு ஏற்பட்டு பூமியில வந்து விழுந்துருது. அந்த ராக்கெட் விழுந்த இடத்துக்கு போய் நிறைய போலீஸ்காரங்களா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஸ்பேஸ்ல எட்டு வந்து சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ட்ரிங்க் அப்படிங்கிறவர் காட்டுறாங்க. இவர் தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நடத்திட்டு வராரு. இவருக்கு இன்னொரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. அங்க இவரோட ராக்கெட் தான் கோளாறு ஏற்பட்டு பூமியில வந்து விழுந்திருக்கும். அங்க இவரோட ராக்கெட்ல இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரியுது அதுல ஒரு சாம்பிள் மிஸ் ஆயிருது அப்படின்னு. அங்க இருக்கிற ஒரு லேடி இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது ட்ரிங்க் ரொம்ப அதிர்ச்சியோட கேமராவை பாக்குறாரு. அங்க ஒரு லேடி போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க இன்னும் இவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சத்தம் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் கையிலிருந்து ஏதோ வந்து அந்த லேடி போலீஸோடைய தலையை பிடிச்சிருது. இதுதான் அந்த தப்பிச்சு போன ஏலியன் போல இருக்கு. அந்த ஏலியனும் அந்த லேடி போலீஸோட உடம்புக்குள்ள போயிருது. அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ இருந்துட்டு அவரோட லவர் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட லவர் வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு எடி நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு எடி இருந்துட்டு இன்னைக்கு 6 மணிக்கு ஒரு டின்னர் இருக்குது, மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்றாரு. எடி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு செய்தித்தாளில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. எடி அவருடைய ப்ரெஸ் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அவருடைய பாஸ் இருந்துட்டு, நீ இன்னைக்கு ஒரு பெரிய ஆளை இன்டர்வியூ எடுத்து ஆகணும் எடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எடி இருந்துட்டு யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவருடைய பாஸ் இருந்துட்டு, அவர் பேர் தான் ட்ரிங்க், நிறைய ஸ்பேஸ் பத்தின ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை தான் நீ இன்டர்வியூ எடுக்கணும் எடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எடி இருந்துட்டு அவனை பத்தி நிறைய பேட் நியூஸஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவருடைய பாஸ் இருந்துட்டு, இந்த வாய்ப்பு நீ தயவு செய்து மிஸ் பண்ணிடாத, இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, அதை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எடியும் ஒத்துக்கிறாரு. எடியும் 6 மணி ஆனதுக்கு அப்புறம் அவருடைய லவ்வரால ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்டு எடி எந்திரிச்சு வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது எடியோட லவருக்கு ஒரு மெயில் வந்துருக்குது அப்படின்னு. எடி அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம மெயில் எடுத்து பாக்குறாரு. அந்த மெயில நாளைக்கு இன்டர்வியூ பண்ண போவார்ல, அவருடைய ரிசர்ச் சென்டர்ல இல்லீகலா ரிசர்ச் பண்றங்கிற பேர்ல நிறைய அப்பாவி மக்களை கூட்டிட்டு வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கோர்ட்ல நாளைக்கு உண்மை அப்படி நிரூபிக்கணும், இந்த நியூஸ் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இதை பார்த்து எடி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில இன்டர்வியூக்கு போய் ட்ரிங்க் கிட்ட இதை பத்தி கேட்கறாரு. ட்ரிங்க்கும் இவர் கேட்கற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. எடி அந்த ரிசர்ச் சென்டரை பத்தி விஷயத்த சொல்ல ட்ரிங்க்கும் அந்த இன்டர்வியூ அப்பவே கட் பண்ணிடுறாரு. எடி இன்டர்வியூ முடிச்சுட்டு அவருடைய பாஸ் போய் பாக்குறாரு. அதுக்கு அவருடைய பாஸ் இருந்துட்டு, நீ எதுக்கு எடி அவருக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்கற, நீ நாளையிலிருந்து வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எடி அவருடைய லவரை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. அங்க போய் பார்க்கும்போதும் தெரியுது அவருடைய லவருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு. அவங்களும் எடியோட பயங்கரமா சண்டை போட்டு லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த தப்பிச்சு போன ஏலியன் பூந்திருக்க போலீஸ்காரியை காட்டுறாங்க. அவங்களும் மார்க்கெட்டுக்குள்ள வந்து சமைச்சிட்டு இருந்த சமயக்காரன் பச்சையா மீன் எடுத்து அதை கடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயக்காரன் இருந்துட்டு அதை எதுக்கு பச்சையா சாப்பிட்ற அப்படின்னு கேட்க, அந்த ஏலியனை கையை கத்தி அமர்த்தி அந்த சமயக்காரனை போட்டு தெரியுது. இதை பார்த்த மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து இந்த போலீஸ்காரிகிட்ட யார் நீ அப்படின்னு கேட்க, அவங்களே அந்த ஏலியனை ஒரு முள்ளு மாதிரி விட்டு அவங்க எல்லாம் சாவடிச்சிருது. இது எல்லாத்தையும் ஒரு பாட்டி பயந்து போய் பார்த்துட்டு இருக்க, அந்த போலீஸ்காரி அந்த பாட்டிக்கிட்ட போய் என்ன நடக்க முடியலையா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை அந்த போலீஸ்காரி உடம்பு விட்டுட்டு அந்த பாட்டியோட உடம்புக்குள்ள போயிருது. அடுத்த சீன்ல ட்ரிங்கோட ரிசர்ச் சென்டரை காட்டுறாங்க. அங்க ஒரு டாக்டர் சயின்டிஸ்ட் இருந்துட்டு ட்ரிங்க் கிட்ட அந்த ஏலியனை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஏலியன் அதிகமான காலம் வாழணும்னு, நம்மளுடைய இயற்கைக்கு மாறான ஒரு ஜந்துவோட அது இணையணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு முயல் மேல ஒரு ஏலியன் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த ஏலியனை அந்த முயலை ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த ட்ரிங்க் இருந்துட்டு, நம்மளுடைய உலகத்துல இந்த ஏலியன் வாழும்போது அதங்களுடைய உலகத்துல நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் வந்துட்டு இல்ல புரியல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இந்த ஏலியனை மனுஷங்க மேல டெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டாக்டர் வந்துட்டு இதை மனுஷங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ட்ரிங்க் இருந்துட்டு நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல எடியை காட்டுறாங்க. எடி அவங்களுடைய லவரை எடுத்துட்டு போனாங்கட்டே சோகத்துல பார்ல போய் குடிச்சிட்டு அவர் எப்பவும் போற கடைக்கு ஒரு திங்ஸ் வாங்கலாம்னு போயிருப்பாரு. அப்ப திடீர்னு அந்த கடைக்கு ஒரு திருட வந்துடும். அந்த திருட இன்னைக்கு கலெக்ஷன்லாம் கொடு அப்படின்னு அந்த கடைக்காரையை மிரட்டிட்டு இருக்க, இதை எடியும் ஒரு வரமானு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அந்த அம்மா அந்த திருடனுக்கு போய் தான் எல்லா காசையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடனும் அந்த கடையை விட்டு போயிடுறான். எடி அவர் வாங்கின பொருளுக்கு காசை கொடுத்துட்டு கிளம்புறாரு. எடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அப்படியே பக்கத்து ரூம்ல பயங்கர சவுண்டோட ஒருத்தன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த சத்தத்தை கேட்டு பயங்கரமா எடியும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ட்ரிங்க் இருந்துட்டு அந்த ஏலியன் ரிசர்ச்சுக்காக ஒரு மனுஷன் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவனை ஒரு ரூமுக்குள்ள சாத்தி அந்த ஏலியனை ஓப்பன் பண்ணி விட, அந்த ஏலியனை அந்த மனுஷன் நோக்கி வந்து அது அவனுடைய உடம்புக்குள்ள போயிருது. உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஏலியனால அவனுடைய அணுக்களோட ஒன்று சேர முடியல. இந்த ஏலியனை அவனுடைய உடம்புக்குள்ள இருக்கிற மொத்த பாட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது இவனுக்கு அப்படியே ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த ஏலியனை இவனோட உடம்பை ஏத்துக்காம வாய் வழியே வெளியே வந்துருது. இதை பார்த்து ட்ரிங்க் இருந்துட்டு அடுத்தால கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டர் ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல எடியை காட்டுறாங்க. எடிக்கிட்ட அந்த டாக்டர் இருந்துட்டு, எடியை மட்டும் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு, நீ சொன்ன விஷயம்
இதெல்லாம் உண்மைதான். ட்ரிங்க் நிறைய அப்பாவி மனுஷங்களை கூட்டிட்டு வந்து ரிசர்ச்சுங்கிற பேரில் அவங்களெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடி இருந்துச்சு, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், அவனால தான் என் வேலையை போயிடுச்சு, நீ இப்படி பேசுகிறத மட்டும் ட்ரிங்க் தெரிஞ்சிடுச்சு, அப்புறம் உடனே கொண்டுருவான் அப்படின்னு சொல்கிறாரு. எடி அதுக்கப்புறம் அவருடைய லவர் வீட்டுக்கு போய் நின்றுட்டுருக்க அங்கே திடீர்னு அவங்களுடைய லவரும் ஒரு காரில் வந்து இறங்குறாங்க. அந்த கார்லேருந்து வந்து ஒருத்தன் அவருடைய லவரோட கை கோத்து நின்றுருக்க. இதை பார்த்து எடியோ யார் இவரு அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் இவன் தான் என் புது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எடியோ ரொம்பவே சோகத்தோட போய் ஒரு பாலத்தை நின்றுருக்காரு. அங்கே அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உங்களெலாம் உடனே பார்த்தாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் அவங்க வந்து எடியை கூட்டிட்டு ரிசர்ச் சென்டருக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது எடி இருந்துட்டு அப்படி உள்ள என்னதான் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் விண்வெளியில் மற்ற கிரகங்களில் ஏதாவது ஆள் நடமாட்டு இருக்குது அப்படின்னு ராக்கெட் அனுப்பணும். அங்கே நிறைய லட்சக்கணக்கான உயிரங்கள்லாம் இருக்கிறத பார்த்தோம்னாங்க. அங்கேருந்து பூமிக்கு கொஞ்சம் சாம்பிள்ஸை கொண்டு வந்தோம். அதுக்கு எடி இருந்துட்டு என்ன ஏலியன்ஸா இதை நான் நம்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க இருந்துட்டு ஆமாம் ஏலியன்ஸ் தான், ஆனால் நாங்கள் அதை அப்படி கூப்பிட மாட்டோம், அதை நாங்கள் சிம்பியாடு அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உதவி இல்லாமல் அந்த சிம்பியாடெல்லாம் இங்கே வாழ முடியாது. அதுக்காகத்தான் ட்ரிங்க் நிறைய ரிசர்ச்சுங்கிற பேரில் மனுஷங்களை கூட்டிட்டு வந்து கொண்டுகிட்டு இருக்காரு. இது மட்டும் மனுஷங்களோட ஒத்து போயிடுச்சுன்னா மனுஷங்களை ஸ்பேஸுக்கு அனுப்பி வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால தான் அவர் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அதுக்கு எடி இருந்துட்டு இது ரொம்ப கிறுக்குத்தனம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே திடீர்னு ஒரு வாட்ச்மேன் வந்துடுறான். இதை பார்த்து டாக்டர் வந்துட்டு எடியை மட்டும் உள்ளே அனுப்பிடுறாங்க. எடியும் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு எடுத்துட்டு ரொம்ப பயத்தோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து எடியும் அந்த கதவை கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு கேட்க என்னால் இங்கே இருக்க முடியல, வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல எடி அங்கே இருக்கிற சிஸ்டத்தில் ஒரு கோடை போட்டு பார்க்க அங்கே திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த அலார சவுண்டு கேட்டதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து எடி அந்த கண்ணாடி முடிச்சு அவங்க காப்பாற்றிடுறாரு. திடீர்னு அந்த பொண்ணு வந்து எடியோட கழுத்து மேலே கையை வச்சு எடியை கொல்ல பார்க்குது. நானும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் தான் பார்க்கும்போது தெரியுது அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு ஏலியன் இருக்குது. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற ஏலியன் எடியோட உடம்புக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அலார சவுண்டு கேட்டு செக்யூரிட்டியில் அங்கே வந்து பார்க்குறாங்க. செக்யூரிட்டி தப்பிச்சு எடியை வேகமாக வெளியே ஓடிட்டுருக்காரு. இந்த ஏலியன் எடியோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் எடிக்கே தெரியாமல் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இவருக்கே தெரியாமல் அங்கேருந்து தப்பிக்கும் போது ஒரு கம்பி வெளியே பொத்துக்கிட்டு போவார். அங்கே இருக்கிற எல்லா செக்யூரிட்டி அலாட் ஆகி அவன் அந்த காட்டுக்குள்ளே தான் போயிருக்கான் அப்படின்னு எடியை வேகமாக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. துரத்திட்டு எடியை வேகமாக சுற்றி உழைச்சிட்றாங்க. ஒரு இடத்துக்கு மேலே வேகமாக ஓடிட்டு இருந்து எடி திடீர்னு காணாமல் போயிடுறாரு. அவருக்கே தெரியாமல் ஒரு உயரமான மரத்தில் ஏறி தப்பிச்சிருப்பாரு. எடி அங்கேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. எடிக்கு அங்கே போயிட்டு வந்தது வந்து ரொம்பவே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்குது. பசியில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற சிப்ஸ் பாய் எடுத்து சாப்பிட்டு அப்படியே குப்பை தொட்டியில் இருக்கிற கெட்டு போன சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. எடி அந்த வாசம் தாங்க முடியாமல் பாத்ரூமில் போய் வாமிட் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கண்ணு திடீர்னு ஒயிட் கலரில் மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்து எடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அங்கே அப்படியே கட் பண்ண ட்ரிங்கை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ஜிம்பியாடு அப்படிங்கிற ஏலியனோட சாம்பிளை யாரும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்த ட்ரிங்க் வந்துட்டு ரொம்பவே கோவத்தால் அது யார் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் அந்த ஏலியன் பூந்துருக்கிற அந்த பாட்டியை காட்டுறாங்க. அவங்களும் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏதாவது புது உடம்பு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாங்க. எடியும் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு அவருடைய எக்ஸ்லவர்கிட்ட இதை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாரு. அவங்ககிட்ட இதை பற்றி எடி அங்கே போய் சொல்லிட்டு இருக்கும்போது எடியோட உடம்புக்குள்ள அந்த சிம்பியாடை இருக்கிறதுனால எடிக்கு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிக்குது. எடி இருந்துட்டு அங்கே இருக்கிற பக்கத்து டேபிள் இருக்கிற சிக்கன் எடுத்து சாப்பிட்டு இது செத்து போச்சு, எனக்கு உயிரோட தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மீன் தொட்டியில் இறங்கி நண்டை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லாரும் இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை பார்த்து எடியோட லவருடைய பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு எடிக்கு மயக்கம் மருந்து கொடுத்து அவருடைய ஃபுல் பாடி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது எடி திடீர்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த சிம்பியாடுக்கு சவுண்டுனாவே அலர்ஜி போல இருக்கு. அதனால தான் அவர் வந்து அங்கே பார்த்துட்டு எடி இப்போ எதுக்கு கத்துன, நீ ரொம்ப பயத்தாட இருக்க, நீ வீட்டுக்கு போய் நான் சொன்ன டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. எடியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருடைய மண்டைக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான குரல் கேட்டே இருக்கும். இதுவே பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிங்கும்போது பக்கத்து ரூமில் இருக்கிற ஒருத்தன் பயங்கரமாக சவுண்டை வச்சு பாட்டு கேட்டுருக்கான். இதை பார்த்து எடி ரொம்ப கோமா அவன் இருக்கிற இடத்துக்கு போய் இங்கே பாரு, இங்கே சுத்தமாக சவுண்டே வரக்கூடாது, அப்படி சவுண்டு வந்து உன் சவுண்டு இங்கே கேட்காது அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு போடா லூஸு அப்படின்னு சொல்கிறான். எடிக்குள்ளே இருக்கிற சிம்பியோட பயங்கரமாக கோவமாக அதோடைய முகத்தை காட்ட அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு இனிமேல் சவுண்டே கேட்காதுங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இல்லை ட்ரிங்கையும் அந்த டாக்டரையும் காட்டுறாங்க. இவங்க தான் அந்த ஏலியனை தப்பிக்க வச்சாங்க அப்படின்னு ட்ரிங்க்கு தெரிஞ்சிச்சு. ட்ரிங்க் இருந்துட்டு எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சது அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ட்ரிங்க் இருந்துட்டு சரி இப்போ அது யார் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க வந்துட்டு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படி சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இதனால் பாதிப்படைகிறது உன் ஃப்ரெண்டு தான், தயவு செய்து யாருன்னு சொல்லிடு, இனிமேல் அந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு நம்பிட்டு எடி பிராக் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க் இருந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஜிம்பியோட ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் எடியோட வீட்டுக்கு ட்ரிங்கோட ஆளுங்க போக ஆரம்பிக்கிறாங்க.
அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மொட்டை இருந்துட்டு எங்களுக்கு சொந்தமான திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். எடி அவங்க கண்ணை காட்டினதுனால கையை மேலே தூக்கி நின்றுருக்கான். இதை பார்த்து உள்ளிருந்து வந்து சிம்பியாடு இருந்துட்டு எடிக்கிட்ட எனக்கு கையை தூக்குறதே பிடிக்காது, மரியாதையே கீழே இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எடி இருந்துட்டு கையை தூக்கலாம் நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிம்பியாடு இருந்துட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அடித்து பிடிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்குது. ட்ரிங்கோடைய ஆளுங்க இருந்துட்டு அதை பிடிக்கிறதுக்காக நிறைய ட்ரோன்ஸ்லாம் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இடியாடு இருக்கிற அந்த ஏலியன் இருந்துட்டு வேகமாக பைக்கில் போயிட்டு அந்த ட்ரோன்ஸ்லாம் காலி பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் அந்த படத்துல இந்த சேசிங் தான் வேற லெவலில் இருக்குங்க. ஒரு பயங்கரமான சேசிங்னா அந்த படத்துல இதுதான். இடி பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது 2 கார் அவனை சுற்றி வளைச்சிருது. இப்போ அந்த சிம்பியாடு வந்துட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ணி அந்த 2 காரோடைய ஸ்டேரிங்கை திருப்பி விட்டுருது. இதில் அந்த 2 காரும் சைடில் இருக்கிற நிறைய கார் மேலே மோதி தெரிச்சிருது. இப்போ திடீர்னு ஒரு சைட்லேருந்து ஒரு கார் வந்து எடியோட பைக் மேலே மோதிடுது. கார் அடிச்சதுனால எடி ரோட்டை போய் விழுந்துடுறான். அதில் எடியோட கால் உடஞ்சி கையில் இருக்கிற சதையெல்லாம் பிஞ்சிருது. அந்த காரை ஓட்டிட்டு வந்த மொட்டையை வந்து எடியை பார்த்ததுக்கப்புறம் சார் அவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எடிக்குள்ள இருக்கிற அந்த சிம்பியாடு வந்துட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ணி எடியோடைய உடஞ்ச காலையுமே அவங்களுடைய காயங்களையும் சரி பண்ணிடுது. அதுக்கப்புறம் சிம்பியாடோடைய முழு உருவத்தையும் காட்ட ஆரம்பிக்குது. சிம்பியாடு வந்துட்டு மொட்டையை பிடிச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வாயை திறக்கும்போது திடீர்னு அவனை பின்னாடி இருந்து ஒருத்தர் சுட ஆரம்பிக்கிறான். அந்த மொட்டையை தூக்கி போட்டு சுட்டவனோட தலையை கடிச்சிட்டு அங்கிருந்து கடலுக்குள்ள விழுந்து தப்பிச்சிருது. சிம்பியாடு எடியை கூட்டிட்டு ஒரு கரைக்கு போய் எடியாட பேசிட்டு இருக்குது. எடி இருந்துட்டு அதை பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த சிம்பியாடு இருந்துட்டு என் பேர் தான் வேணாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எடி இருந்துட்டு நீ இப்படித்தான் எல்லாத்தோட தாயை கடிச்சு சாப்பிடுவியா அப்படின்னு கேட்க அதுக்கு வேணாம் இருந்துட்டு ஆமா அதுதான் எனக்கு பவர் கொடுக்குது, உன்னை புரிஞ்சுக்க எடி, நீ என்ன கண்டுபிடிக்கல நான் தான் உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எடி இருந்துட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம், ட்ரிங்காட ராக்கெட்டில் ஏறிட்டு நம்ம எங்கே கிரகத்துக்கு போக போகிறோம். எடி இருந்துட்டு ட்ரிங்கோடைய லேப்ல எடுத்த ஃபோட்டோவெல்லாம் அவர் வேலை பார்த்துட்டு நடத்து கொடுக்கலாம் அப்படின்னு போயிருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்ன மேலே அனுப்புங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் வந்துட்டு சாரி எடி என்னோட வேலை போயிடும் நான் நினைச்சிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எடி இருந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் வேணாம் கிட்ட நான் இப்போ எப்படி மேலே போக போகிறோம் அப்படின்னு கேட்க அதுக்கு வேணாம் இருந்துட்டு என்ன மேலே போகணுமோ அதை என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு எடியை மேலே கூட்டிகிட்டு போகுது. அங்கே மேலே கூட்டிகிட்டு போய் உயரத்தில் நின்றுருக்க அப்போ ஒரு ஃப்ளைட்டு கிராஸ் ஆகும்போது ஃப்ளைட்டோடைய சவுண்டுனால வேணாம் ரொம்ப பயந்துட்டு எடியோட உடம்புக்குள்ள போயிடுது. எடி அப்படியே மேலே இருந்தாங்க கீழே சறுக்கிட்டு வர அந்த சவுண்டு நின்றதுக்கப்புறம் எடியை வேணாம் பிடிச்சிருது. அதுக்கப்புறம் பில்டிங் இருக்கிற அவருடைய ஆஃபீஸுக்கு போய் எடியன்ஸ் அங்கே வச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கீழே வந்துடுறாரு. கீழே வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங் சுற்றி நிறைய பிளாக் ஸ்குவாட் நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்து எடி ரொம்பவே அதிர்ச்சியில் காய்ஸ் இங்கேருந்து தயவு செய்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வேணாம் வெளியே வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுது. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் அடிச்சு போட்டு அங்கே ஒருத்தர் பிடிச்சிட்டு சாப்பிடல அப்படின்னு வாயை திறக்கும்போது அங்கே எடியை தேடிட்டு வந்த எடியோட லவர் வந்து பார்த்துறாங்க. இதை பார்த்து பயந்து ரொம்பவே பயத்தோட அவங்க ஓடிட்டு இருக்கும்போது அங்கே எடி வந்து அவங்க கிட்ட இதை பற்றின எல்லா விவரத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு எடியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்லேயே ட்ரிங்க் காட்டுறாங்க. ட்ரிங்க் இருந்துட்டு லேப்ல யாருமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அங்கே ஒரு சின்ன பொண்ணு வந்துடுறாங்க. இதை பார்த்து ட்ரிங்க் இருந்துட்டு யார் நீ தெரியாமல் வந்துட்டியா அப்படின்னு கேட்க அந்த சின்ன பொண்ணுக்குள்ள இருக்கிற சிம்பியாடு ட்ரிங்க்குள்ளே வந்துடுது. இன்னொரு பக்கம் எடி டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு எடியோட ரிப்போர்ட்ல எடுத்து பார்க்கும்போது எடி உன்னோட இதயத்துக்கு போகிற ரத்தம் போட்டு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது, இப்படியே போனால் உன்னோட உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வேணாம் இருந்துட்டு அவங்கள நம்பாத நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அங்கே டாக்டர் வந்துட்டு எடி ஒன்று உடனடியாக ஐசியூக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வேணாம் இருந்துட்டு அவருடைய கழுத்தை பிடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த எடியோட லவர் இருந்துட்டு கம்ப்யூட்டர்ல இருந்து ஃப்ரீக்வன்சி சவுண்டை வச்சு விட்டுறாங்க. அந்த சவுண்டு கேட்டதுனால எடிக்குள்ளே இருக்கிற வேணமும் வெளியே வந்துடுது. இதை பார்த்து எடியுமே நீ தான் எனக்குள்ளே இருந்தியா அப்படின்ட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடியும் கிளம்பிடுறாரு. டாக்டர் வந்துட்டு எடியோட லவர்கிட்ட இது என்னது அப்படின்னு கேட்க அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஓட்ட வழியாக தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு நாய்க்குள்ளே பூந்துருது. எடி வெளியே போயிட்டு இருக்கும்போது ட்ரிங்கோடைய ஆளுங்க வந்து எடி மேலே இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. இதனால எடியும் மயக்கமாயிடுறான். எடியை கூட்டிட்டு போகிறத பார்த்து அந்த நாய்க்குள்ளே இருந்த வேணாம இருந்துட்டு எடி கிட்ட போயிட்டு இருக்கும்போது அங்கே எடியோட லவர் வந்துடுறாங்க. எடி அந்த மொட்டையை இருந்துட்டு ட்ரிங்கோடைய லேப்ல கட்டி போட்டுறான். அங்கே ட்ரிங்க் வந்ததுக்கப்புறம் எடி கிட்ட எங்கே உங்கள்கிட்ட இருக்கிற சிம்பியாடு அப்படின்னு கேட்க நான் அதை உங்கள்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டேன்டா நீ ஒரு கிறுக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் கோவம் முடிஞ்சு ட்ரிங்க்குள்ளே இருக்கிற ஏலியன் வெளியே வந்து எங்கடா அந்த வேணாம் அப்படின்னு கேட்க அதுக்கு எனக்குள்ளே இருந்தவனே பரவாயில்லையே நீ ரொம்பவே அருவருப்பாக இருக்கடா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த சிம்பியாடு ரொம்பவே கத்திட்டு அவனை விட்டுருது. இதை பார்த்த ட்ரிங்க்கும் அவரை கூட்டிகிட்டு போய் கொலை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மொட்டையும் நடுக்காட்டுக்குள்ளே எடியை கூட்டிட்டு வந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எப்படியோ எடியோட லவருக்குள்ளே வந்து வேணாம் வந்துடுது. அங்கே வந்து அந்த மொட்டையோட தலையை தனியாக கடிச்சு சாப்பிட்டு எடியோட உடம்புக்குள்ளே போயிடுது. உடம்புக்குள்ளே போந்த வேணாம் இருந்துட்டு நம்ம உடம்புலேயே ராக்கெட்டு கிட்ட போயாகணும். எடி இருந்துச்சு எதுக்கு அப்படின்னு கேட்க நம்ம அங்கே போகலைன்னா ட்ரிங்குக்குள்ளே போந்த ராக்கெட் இருந்துட்டு எங்கள் கிரகத்துக்கு போய் லட்சக்கணக்கான பேரங்க கூட்டிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லுது. அது எடி இருந்துச்சு நீ ஏன் இப்படி பேசுற உன் மனசை மாற்றினது யாரு அப்படின்னு கேட்க அதுக்கு வேணாம் இருந்துட்டு நீ தான் எடி அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் ட்ரிங்க் இருந்துட்டு ராக்கெட்டில் போகிறதுக்காக அதுக்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ட்ரிங்க் இருந்துட்டு சீக்கிரமாக லான்ச் பண்ண தயாராகுங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருந்துட்டு ஆனால் அவங்களால தனியாலாம் அந்த ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ட்ரிங்க் இருந்துட்டு நான் தனியால் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு இவர் மேலே சந்தேகப்பட்டு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வைக்கலான்னு பட்டன் இடத்துல
எடுக்கலாம்னு போகும்போது ட்ரிங்க்குள்ள இருந்து அந்த ரேட் அப்படிங்கிற ஏலியன் வெளியே வந்துருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சயின்டிஸ்ட்டை கையை ஒரு கத்தி மாதிரி வச்சு அவர் குத்தி கொன்றுது. இதை பார்த்து எல்லாரும் அங்கிருந்து அலாரி அடிச்சுட்டு ஓடும்போது அதோடைய 2 இதையும் கத்தியா மாத்தி அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டு அந்த லேப்ல இருந்து குதிச்சு ராக்கெட் கிட்ட போயிட்டு இருக்கும்போது அங்க அந்த ரேட்டை வேணாம் பார்த்துருது. இவனை பார்த்த வேணாம் பண்றது அவன் முன்னாடி போய் வேகமா நின்றுட்டு இருக்க. வேணாம பார்த்த ரேட் வந்து ராக்கெட்ல ஏறு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வேணாம் இருந்துட்டு முடியாது, உங்ககிட்ட இருந்து உலகத்தை காப்பாற்ற போறா அப்படின்னு சொல்லுது. இதுல கோவமாய் ரேட் வந்துட்டு கையை ஒரு கோடாலியிட மாத்திட்டு வேணாமக்குள்ள வர வேணாம அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வேணாம அதோடைய பவரை யூஸ் பண்ணி அதோடைய தலையை பிடிச்சி கீழே அடிச்சு விடுது. இதுல கோவமாய் ரேட்டும் வேணாம போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரேட் வந்துட்டு வேணாம ஏடிட்டு வந்து தனியா பிரிச்சு எடுத்துருது. அந்த பக்கத்துக்கு போட்டுட்டு ரேட் இருந்துட்டு வேணாம முழுங்கலா அப்படின்னு வாய திறக்க இடி மறுபடியும் வேணாம பிடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி குத்திட்டு இருக்கும்போது அங்க வந்து எடியோடைய லவர் ஃப்ரீக்வன்சி சவுண்டை அதிகப்படுத்தும் போது ட்ரிங்கோடைய உடம்புல இருக்கிற ரேட்டும் எடியோட உடம்புல இருக்கிற வேணாம தனியா பிரிஞ்சு வந்துருது. கீழே வந்து ட்ரிங்க்கும் எடியும் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த சண்டையில எடி இருந்துட்டு ட்ரிங்கை பார்த்து எட்டி ஒதுக்க அவனும் கடலை போய் விழுந்துடுறான். எடி அங்கிருந்து போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது திடீர்னு எடியோட பின்னாடி இருந்து ஒரு கத்தி வந்து எடியோட முதுகுல குத்தி நெஞ்சு வழியே வெளியே வந்துருது. யாருன்னு பார்த்தா ரேட்டு ட்ரிங்கோடைய உடம்புக்குள்ள பூந்து வந்திருக்கும். அங்கிருந்து வேகமாக ரேட்டு ராக்கெட்டுக்குள்ள போய் ஏறிடுது. இங்க எடி கீழே விழுந்த இடத்துல வேணாமா மெதுவா வந்து எடியோட உடம்புக்குள்ள பூந்து எடியை காப்பாத்திடுது. வேணாமா அதோடைய நெஞ்சுக்குள்ள இருக்கிற கத்தி எடுத்துட்டு பறந்து போயிட்டு இருக்கிற அந்த ராக்கெட் மேல போய் அந்த கத்தியை வச்சு ராக்கெட்டோடைய பூஸ்டர் பார்ட்டை டேமேஜ் பண்ணி விட அந்த ராக்கெட்டும் வெடிக்க ஆரம்பிக்குது. ராக்கெட் வெடிக்க ஆரம்பிச்சதுல உள்ள இருந்த ட்ரிங்க் ஒரு ஆட்டும் செத்துறாங்க. அங்கிருந்து தண்ணிக்குள்ள விழுந்து எடியும் வேணாமும் தப்பிச்சிடறாங்க. இந்த படம் ஸ்பைடர்மேன் படத்தோட கனெக்ட் ஆகிற ஒரு படம். இந்த படத்துலேயே பார்ட் 2 கணக்கு என்று கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த படமும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஸ்டோரியில் சந்திக்கிறேன். See you guys.